பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி மக்கள் தம்மை அமோகமாக வெற்றி பெற செய்வார்கள் என்றும் வெற்றி உறுதி என்றும் அந்த பேட்டியின் போது 2 வரிகளில் பேட்டியளித்து விட்டு அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துவிட்டு அவர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து விட்டு சென்ற காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த திறந்த வெளி ஜீப்பில் நின்றவாறு அந்த கொளத்தூர் தொகுதி மக்களிடையே அந்த முதல் கட்ட பரப்புரையாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சார வாகனத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான செல்லக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கும் அந்த காட்சியும் திறந்தவெளி வாகனத்தில் அவர் அந்த மக்களை சந்திக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இப்போது கொளத்தூர் சாலைகளில் அவர் பிரச்சார வாகனத்தில் வலம் வரக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செம்பியம் பகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அந்த பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு அந்த பகுதியில் குழுமி இருந்த மக்களிடையே கையசைத்து அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சியையும் கையசைத்து அவர்களிடையே விடைபெறக்கூடிய அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செம்பியம் பகுதியில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் சாலையில் அவர் ஊர்வலமாக வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்த சூழ்நிலையில் இப்போது கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அந்த செம்பியம் பகுதியில் வேட்புமனு உள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக அவர் செல்லக்கூடிய காட்சி, வாக்கு சேகரிக்கும் காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் திமுக தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்வதை ஒட்டி அங்கு திமுக நிர்வாகிகளும் மற்றும் அந்த பகுதி மக்களும் ஏராளமானோர் திரண்டிருந்த சூழ்நிலையில் அவர்களை கைகூப்பி கையசைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சாலையில் திறந்தவெளி வாகனத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சாலையில் செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையின் இருமருங்கிலும் அந்த தொகுதியோட மக்கள், கொளத்தூர் தொகுதி மக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு குழுமி இருக்கக்கூடிய காட்சியும் திறந்த வெளி வாகனத்தில் மு.க.ஸ்டாலின் அந்த தொகுதியில் செல்லக்கூடிய வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அங்கு திரண்டிருந்த மக்களை பார்த்து கையசைத்தவாறும் கைகூப்பியவாறும் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் அங்கு வாக்காளர்களிடையே அவர் வாக்கு சேகரிக்கும் பணியாகவும் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய பணியாகவும் அந்த மக்களை நோக்கி திரண்டிருந்த மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில் திறந்தவெளி வாகனத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார். இது இந்த ரோட் ஷோ மூலமாக அவருடைய வாக்கு சேகரிப்பு மற்றும் அந்த பகுதி மக்களுக்கு, அந்த கொளுத்தும் வெயிலில் கூடியிருந்த அந்த மக்களுக்கு, கொளத்தூர் தொகுதி மக்களிடையே அவர்களுக்கு கையசைத்து நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் வகையில் இப்பொழுது திமுக தலைவர் சாலையில் திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வாக்கு சேகரிக்கும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிக்கிறார். சாலையின் இருமுறையிலும் கூடியுள்ள அந்த மக்களிடையே வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு திமுக தலைவருக்கு அந்த தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் அங்கு சாலையின் இருபுறத்திலும் கூடியுள்ள மக்களுக்கு அவர் கையசைத்தவாறு ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிக்கும் அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.